ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நியூவாக பார்க்குறவங்க. அரைச்சி விட்ட கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததும் இது கூட பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் பச்சை வாசனை போனதும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பேத்துக்குன்றதுனால நான் இன்றைக்கி 200 ml தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் கூடுதலாகவே தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருங்க. கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் வெந்துட்டுருக்கப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு தேங்காய் அப்படி எடுத்துக்கோங்க கீரி. இது கூட சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட தேங்காய் பால். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, இதோட டேஸ்ட்டு மாறிடும். புளி கம்ப்ளீட்டாக சேர்க்காதீங்க, இதோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்லன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.